அண்ணே, நான் காலையில மீன் பிடிக்க போனேனா, அப்ப நம்ம சித்தப்பாவோட புள்ள சேகர் இருக்கான்ல, அவன் என்ன வழியில பார்த்தான். சித்தப்பா குடிச்சு குடிச்சு சூதாட்டத்துல குடும்ப சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டாராமா. இப்ப எல்லாரும் நடுத்தெருவுல நிக்கிறாங்கன்னு சொன்னான். பசியில கஷ்டப்படுறதா சொன்னான். அதான் தாங்கிக்க முடியல. அதான் உதவி செய்ய பணம் கொடுத்தேன். முட்டாளாடா நீ. யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாதா? இல்ல எல்லார்கிட்டயும் பேர் வாங்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப என்னாச்சுண்ணே? என்னடா என்னாச்சு? அவன் அப்பா பண்ணதை நீ வேணும்னா மறந்துருக்கலாம். ஆனா என்னால மறக்க முடியாது. நாம அவ்வளோ கஷ்டப்படும் போது அவன் என்னன்னு வந்து நம்மள பார்த்தானா? இப்ப எதுக்குன்னா அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு? வாய மூடுடா. அவன் நம்மள மனுஷங்கனாவது மதிச்சானா? அப்பா அம்மா இல்லாத அனாதை பசங்கன்னு அவன் கொஞ்சம் கூட இரக்கம் காமிக்கல. நாம உதவி கேட்டு போனப்ப துரத்தி தானே விட்டான். நம்மள அந்த ஊர்லயாவது இருக்க விட்டானா? அந்த ஊரை விட்டே நம்மள துரத்தி விடல. அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன்டா. அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் கொஞ்சமா இதோ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு நீ என்னை படிக்க வச்சதால தான் நான் இன்னைக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறேன்னு. இன்னைக்கு நாம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீதான்.